நாம் இப்போ பார்த்து கொண்டு இருப்பது சூரிய குபேர யோக நிலை ஆசனங்கள். அதாவது நம்ம வாழ்க்கையில் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, அதாவது உடலை கவனிக்காமல் உழைக்கிறோம். நல்ல சம்பாத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிடலாம், இப்போதைக்கு உடம்பை பற்றின கவலையே வேண்டாம் அப்படின்ட்டு உடலை கவனிக்காமல் உழைச்சி உடலை முற்றிலும் காயப்படுத்திடுறோம். அப்புறம் நாம் உழைத்த உழைப்பிற்கான செல்வம் வரும்போது அதை அனுபவிக்கிறதுக்கு அந்த உடம்பால் முடிய மாட்டேங்குது. இதில் சாதாரண மனிதர்கள் மட்டுமல்ல, பல தலைவர்களும் இந்த குற்றத்தால் பலியாயிருக்காங்க. அது சுவாமி விவேகானந்தராக இருக்கட்டும், இல்லைன்னா முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இல்லை ஐயா விஜயகாந்தா இருக்கட்டும், இந்த மாதிரி பல முக்கிய பிரபல்யங்களே செயல் செய்யும் போது அந்த செயலுக்கு கர்த்தாவான இந்த சரீரத்தை கவனிக்காம விட்டுருதாங்க. எப்படி ஒரு வாகனத்தில் நம்ம எந்த அளவுக்கு லோடு ஏற்றுறோமோ அந்த அளவுக்கு அதோடைய திறனையும் நம்ம கவனிக்கணும். அதோட திறனை கவனிக்காமல் அதிகமான வெயிட் அதில் ஏற்றும் பொழுது அந்த வண்டி முற்றிலும் நொறுங்கிடும். ஸோ அதனால் நாம் எந்த அளவுக்கு செல்வத்தை சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு அதை அனுபவிக்கக்கூடிய சரீரத்தையும் கவனித்து கொண்டு போகணும். நம்முடைய உடல் வளர்ச்சி, செல்வ வளர்ச்சி, பக்தி, இந்த மூணும் சமச்சீராக வளர்ந்து போகணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க முடியும். ஆனால் பல அன்பர்கள் சொல்கிறது, எனக்கு பொருளாதாரத்துக்கே நான் படாத பாடுபடுறேன், எனக்கு உடற்பயிற்சிக்கு எங்கே நேரம் இருக்குது. இப்படி சொல்கிறவனுங்களுக்கு பூரா 50 வயசுல சர்க்கரை வியாதி வந்துடுது. அந்த நோய்க்காகவே மாதம் 2000 3000 செலவு பண்ணி அவன் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக சேர்த்து வச்ச செல்வம் அனைத்தையும் மருத்துவத்திற்காக செலவழிக்கும். அந்த மருத்துவத்தினால் அவனுக்கு ஏதாவது ஆரோக்கியம் கிடைக்குமான்னா ஆரோக்கியமெல்லாம் கிடைக்காது. ஏதோ உடல் சாவாம உடம்ப கொண்டு போக முடியும். ஏன்னா இப்போ உள்ள தற்கால வைத்தியமானது எதுவுமே உங்களை குணப்படுத்துறதுக்காக உள்ள வைத்தியமே கிடையாது. நீங்கள் நிம்மதியாக வாழ்ந்துடவும் கூடாது, ஒரேடியாக இறந்துடவும் கூடாது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் உங்களை பதட்டத்திலே வச்சிருந்து நீங்கள் வாழ்கிறதுக்காக சேர்த்து வச்ச செல்வத்தை பூரா அபகரிக்கக்கூடிய ஒரு வர்த்தகமாக தான் இப்போ உள்ள மருத்துவம் ஆகிப்போச்சு. அப்போ கலியுகத்தில் நீ உன்னை கவனிக்கவில்லை என்றால் உன்னால் உயிர் வாழவே முடியாது. அதனால் உடலை, மனதை, உயிரை மூன்றையும் நித்தம் கவனி. ரெடி? See? நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது இடது கால் மடிச்சே தான் இருக்கணும். இந்த மாதிரி இடது கால் மடிச்சு தான். அதாவது பிரீத் அவுட், breathe in, breathe out.
breathe out, breathe in, breathe out, breathe. பண்ணலாமா? இது பேர் அனுமன் ஆசனகிரியா. அனுமன் ஆசனகிரியா. பண்ணலாமா? ஆன்சர் பண்ணுங்க. ஈஸி. பதினஞ்சு கவுண்டிங். Relax. Right, left. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. இயல்பான மூச்சை கவனிங்க. ரெடி? இப்போ வலது காலை மடிச்சுக்கணும். அது மடிச்சே தான் இருக்கணும். இடது கால் பின்னாடி போகணும். ஹம் சோ ஹம் சோ இந்த மாதிரி ஒரு 15.
செய்யலாமா? ஆன்சர் பண்ணுங்க. Relax.